உன் வீட்டில் நல்லது நடத்தியே தீருவேன். என் பிள்ளைகள் கேட்ட நேரத்தை இப்பொழுது நெருங்கிவிட்டார்கள். எனக்கெல்லாம் என் வாழ்வில் நல்லதே நடக்காதா, நல்ல நேரம் வராதா என்று காத்திருந்த உன் ஏக்கம் தீருவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் நான் குடிக்கொண்டு இருக்கும்போது உன் வீட்டில் இனி தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் அதை தேவை என்று தெரிவதற்கு முன்னதாகவே நான் நடத்தி வைப்பேன். நீ இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? உன் மனதிற்குள் ஒருவரை யாருக்கும் தெரியாமல் நினைத்து கொண்டு அவர் எப்படி இருக்கின்றாரோ, ஏது இருக்கின்றாரோ என்று உன் மனம் தீராத கவலை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த அப்பனிடம் மட்டுமே உன் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் முறையிட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கிறார் என்ற உண்மை தெரிந்தால் மட்டும்தான் என் மனம் பதற்றம் அடையாமல் இருக்கும், என் வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியும் என்று இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தையும் கேள்விப்படுகின்ற விஷயத்தையும் நான் அங்கு பார்த்து கொண்டு இருக்கும் போது என் மனம் அங்கு எதிர்மறை எண்ணத்தை நோக்கி அல்லவா அப்பனே சென்று கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தீராத கவலை அடைந்து கொண்டிருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் தங்கமே, வெற்றி செய்திக்காகத்தானே காத்திருக்கின்றாய். நீ யாருக்கும் தெரியாமல் வைத்திருப்பவரை, உன் மனதிற்குள் நினைத்திருப்பவரை பற்றி நல்ல செய்தியோடு தான் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கின்றேன். இந்த அப்பனை சற்றும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இந்த தருணத்தில் எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கின்றேன், என் கண்ணீருக்கு இங்கு பலனே இல்லை என்று கேட்டாய் இல்லவா? இதோ உன் மனதிற்குள் நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும், நல்ல நட்போடு பழக வேண்டும், நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும், அவருக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எத்துணை பிரார்த்தனைகளே நீ எனக்காக என்னிடத்தில் வைத்திருக்கின்றாய். அந்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதற்கு நான் அவருடைய இல்லத்திற்கு சென்று இருக்கின்றேன். என் தங்கமே, அவர் நீ நினைத்தபடித்தான் நன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றார். உனக்காக உன்னிடத்தில் சொல்வதற்கும் ஒரு செய்தியும் அனுப்பியிருக்கின்றார். நான் எடுத்து வைக்கின்ற காரியம் எனக்கு வெற்றியடைந்து விட்டது. விரைவில் உன்னை வந்து சந்திப்பதாகவும் இங்கு தகவல் கூறிவிட்டார். இனி எதற்காக தங்கமே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற வேலை உனதாக இருக்க போகும்போது நடக்கின்ற செயல்கள் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று நீ நம்பிக்கைக்குள். எத்துணை சோகமும் துயரமும் உன்னை வந்து தாக்கினாலும் அதன் பிடியில் தாங்கி பிடித்து கொள்ள இந்த சாய்தேவனே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். வருகின்ற வேளையிலே துன்பத்தை மட்டுமே அங்கு நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே. உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் எனக்காக யாருமே இல்லை என்று கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய்? உன் வெற்றிக்கான தேடலில் தானே என்னை வைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கையில் என் மீது நீ வழிவந்து கொண்டிருக்கும் செயலானது மிக பெரும் வெற்றியை தான் அடையப் போகிறது. இதோ நீ யாரை நினைத்து கொண்டிருந்தாயோ, யாரை நினைத்து உள்ள முருக தவித்து கொண்டிருந்தாயோ, அவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த செய்தியும் முடிவையும் அதுவும் நல்லதொரு தருணத்தில் தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்திருந்தது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீயோ நான் சொல்வதை கேட்காமல் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டே இருக்கின்றாய். கேட்டது எதுவென்று தெரியாமலே மறந்து போகின்ற அளவுக்கு உன் மனம் வெறுத்து போய்விட்டது. எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி இவ்வளவுதான், இந்த செயல் முடிந்தே விட்டது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான அத்தியாயத்தை தொடங்கி வைத்து உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் நினைப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்க பிள்ளையே மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது
வரட்டும், மீதியை இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ நம்பிக்கை கொள். ஒன்றின் பின் ஒன்றாக இங்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என் கண்ணை கட்டிய தூரம் வரை நல்லது ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று நீ யோசித்து யோசித்து ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உனக்கான பாதையின் பயணத்தை தொடர வைப்பதற்குத்தானே முடிந்துவிட்ட செயலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஏன் சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் இருப்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டு நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ வெற்றியடைய போகிறாய் என்று பார்த்து கொள்ளும் போது நடப்பது யாவும் நல்லதாக நன்மையானதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது என்று உன் சுமைகளை என் மீது நீ செலுத்திவிடு என்றுதான் சொல்கிறேன். நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை உணர வைப்பதற்குத்தான் இந்த அப்பன் நான் உன்னுள் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ அது தெரியாமலோ தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் நீ என் அனுமதியின்றி சுமந்து கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் எவ்வளவு சிறிய விஷயத்தை கடந்து வரும்போதும் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் இருப்பதும் சகஜம்தான். பல இக்கட்டான சூழ்நிலையும் கடினமான பாதையும் கடந்து வருவதுதான் இயல்பான விஷயம். எதுவுமே நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் நமக்கு எது தேவை என்பதை மறந்து விடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், வருகின்ற விஷயத்தில் எல்லாம் நான் உனக்கு நல்லதை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருப்பவர் அங்கு நல்லதாகத்தான் இருக்கின்றார். நீயோ அங்கு அவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். இதோ அவரும் நல் முடிவை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றாய். தேவையான தருணத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருக்காது. என் நேரமும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் இப்பொழுது நான் உனக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் முடிவை எடு. உன் முடிவை எடுப்பது என்று சர்வ சாதாரணமானவனோ என்று நினைத்து கொள்ளாதே. இந்த சாய்தேவன் என்பதை மட்டும் தெளிவாக இரு. உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனை அவரையும் தாக்கிவிடுமோ என்று யோசித்தாய். இதோ அதன் பிடியிலிருந்து நான் இப்பொழுது காப்பாற்ற வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். என் தங்கமே, நீ என்னிடம் எதை கேட்டாயோ, அவருக்கு என்ன விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனமருந்தாதே, நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை எப்படி முன்னேறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். சிறிது காலத்துக்கு சில விஷயங்கள் நடப்பது என்னவென்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த தளர்ந்து போன விஷயத்திற்கெல்லாம் நல்லதொரு முடிவை தருவதற்கு நான் இப்பொழுது இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் போது வருவது எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது. என் தங்கமே, இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றி பயணத்தை புதியதொரு அத்தியாயத்தில் தொடங்கப் போகிறாய். உன் கையை பிடித்து உனக்கான பாதையை நான் இங்கு தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். நான் உன்னை ஏமாற்றியவர்களை அங்கு விடப்போவதே கிடையாது. வேண்டியது எல்லாம் உன் கையில் வந்து சேரும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் வீழ்ந்து விட்டேனே என்று கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டு இரு.
இருக்காது. அத்தனையும் தாண்டி இந்த சாயின் கையை நீ பிடித்திருக்கின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள். இறுதியில் உனக்கான பயணத்தில் நான் உன் கூடவே பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். பொறுமையும் நம்பிக்கையும் என்னிடத்தில் நீ வைத்திருக்கும் போது அதற்கு ஏற்ற பலனையும் தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நல்வினைகளை தாங்கிக் கொண்டு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி நடப்பது யாவும் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. வெற்றியின் பக்கம் நீ இருக்கும்போது நீ இதற்கு மனம் கலங்குகின்றாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.